ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட்டு 1/12/2024, அதாவது 1 டிசம்பர் 2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் 2025 நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கான மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. என்ன அப்படின்னா, நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார், இல்லைன்னா டே ஸ்காலராக ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் நான் படிச்சுட்ருக்கிறேன். எனக்கு அங்கே இருக்கிற டெஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கு மிக மிக ஒரு முக்கியமான அறிவிப்பு. வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த 2025 மே 4 நடக்கக்கூடிய நீட் எக்ஸாம் ஆன்லைன் மோடில் தான் இருக்க போகுது அப்படின்றத நம்ம சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சார் அவர்கள் ஏற்கனவே நம்மளுக்கு எல்லா மீடியாலையும் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அதற்கு தயாராகும் முறையாக இப்போ இருந்தே ஸ்டூடெண்ட்ஸை ஆன்லைன் டெஸ்ட் எழுத வைக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த ஒரு முயற்சி. இந்த 35 ஆன்லைன் டெஸ்ட் 1 டிசம்பர் 2024 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிற டெஸ்ட் அப்படிங்கிறது சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரையல் தான். இதுக்கப்புறம் நம்ம மே 4, அதாவது 4th மே 2025 எக்ஸாமுக்கு முதல் வாரம் வரைக்கும் நம்ம ஆன்லைனில் டெஸ்ட் எழுத போகிறோம். இந்த 35 டெஸ்ட்டுக்கும் சேர்ந்து காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 rupees. இதை எப்படி எழுதணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இந்த ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறது யாரெல்லாம் எழுதலாம், யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் எந்த ஒரு கோச்சிங் சென்டருக்கும் போகலைங்க சார், நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் நான் ஆஃப்லைனில் தான் டெஸ்ட் எழுதினேன். இப்போ ஆன்லைனில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாணவர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டில் இருந்து எனக்கு நியர்பையில் இருக்கிற ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் போய் நான் படிச்சுட்ருக்கிறேன், அது போக எனக்கு எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுதி பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் அடிஷ்னலாக எஃபர்ட் போடுறக்கும் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு நம்ம இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். 35 டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது மினிமமாக தான். நீங்கள் எழுதுறதுக்கு தயாராக இருக்கிற பட்சத்தில் இன்னமும் கூடுதல் டெஸ்ட்டும் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். இதை எப்படி எழுதணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு எந்த ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுவோம். அது மட்டும் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 1 டிசம்பர் 2024 ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இது ஒரு ட்ரையல் டெஸ்ட் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுவாங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு. அவங்களுக்கு அந்த ஆன்லைன் டெஸ்ட் பழகுவதற்காக அதை நம்ம ஒரு ட்ரையல் டெஸ்ட்டாக வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய டெஸ்ட்டு தான் நீங்கள் முழு மூச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்டு ஆஸ் பர் த நீட் எக்ஸாம் டைம் டியூரேஷன், அதாவது 3 hours 20 minutes, அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 minutesல 200 கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதணும். டெஸ்ட்டு எழுதி முடித்து சப்மிட் பண்ண உடனேயே உங்களுக்கு ஸ்கோரும் வந்துடும். அதாவது நீங்கள் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணீங்க, அதில் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் எவ்வளவு, கரெக்ட் ஆன்சராக இருந்தால் +4 மார்க்கு, அதுவே ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா -4 மார்க், -1 மார்க், கரெக்டாக இருந்தால் +4, தப்பாக இருந்தால் -1. உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் எவ்வளவு, அது எல்லாமே உங்களுக்கு இமிடியட்டாக ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது அப்போவே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டை பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஜனவரி 2025 நீட் 2025க்கான அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வந்துடும். ஏற்கனவே நம்ம சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, 2025 நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஹைப்ரிட் மோடில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்லைனில் தான் டெஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு. அப்போ ஜனவரி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ இருந்தே டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஆப்பில் எழுதணும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு முன்கூட்டியே சொல்லிடுவோம். அந்த ஆப்புக்கான லிங்க்கு யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ
அந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நம்ம லிங்கை கொடுத்துருவோம். நீங்கள் லிங்கை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து உங்களுடைய லிங்கில், அதாவது நீங்கள் லிங்க் பண்ணினதுக்கான எனக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நான் அக்செப்ட் பண்ண பிறகு தான் நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் எழுதி முடித்த உடனே நீங்கள் வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறது தெரிஞ்சிடும். இப்போது நீங்கள் வந்து வேறொரு பக்கம் படிச்சுட்டு இருக்கிறீங்க, வேறொரு நீட் கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருக்கிறீங்க, இல்லை செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ என்னால் நீங்கள் வைக்கிற அந்த டேட்டில் என்னால் டெஸ்ட் எழுத முடியல அப்படின்னா டோன்ட் வரி. ஏன்னா நான் அப்லோட் பண்ண டேட்ல இருந்து 30 days வரைக்கும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி நான் ஒரு டெஸ்ட்டு இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது ட்ரையல் டெஸ்ட்டு. இந்த ட்ரையல் டெஸ்ட்டை நீங்கள் 30 days டைமுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் எழுதிக்கலாம். நான் கொடுக்குற அந்த ஷெட்யூலில் தான் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது, ஓகேங்களா. அப்போது உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குதோ, நீங்கள் ஒரு செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஷெட்யூலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்கள் ஷெட்யூல் எப்பவும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி உங்களுக்கான ஃப்ரீ டைமில் வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் மினிமம் இருக்கும். மேக்ஸிமம் 2 டெஸ்ட் கூட நம்ம வைக்கலாம், ஓகேங்களா. அப்போது அந்த டெஸ்ட்டை உங்களுடைய கன்வீனியன்ஸுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு இமீடியட் எவாலுவேஷன், இமீடியட் ஸ்கோர், இது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனாக ஸ்கோர் கார்டு அங்கேயே விசிபிள் ஆயிடும், அந்த ஆப்லேயே வந்துடும். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது போக என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குதோ அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்னுடைய ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், பேடிஎம் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதணும், அது மட்டும் இல்லாமல் அதை வந்து எப்படி டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த செயல்முறையும் நம்ம வந்து கொடுத்துருவோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரொசீஜரை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்ற பட்சத்தில், இல்லை நம்மக்கிட்ட ஏற்கனவே லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலோ பேரண்ட்ஸாக இருந்தாலோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க, உங்கள் குழந்தைங்க வந்து இப்போ ஆல்ரெடி நீட் 2024 கிளியர் பண்ணி இப்போ மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில், உங்கள் கசினாக இருக்கலாம், உங்கள் பிரதர் ஆர் சிஸ்டர் யாராவது ரிலேஷன் சர்க்கிளில், நெய்பர் சர்க்கிளில் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு விவரத்தை நீங்கள் சொல்லும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது உபயோகமாக இருக்கலாம். தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 35 டெஸ்ட்டுக்கு, டோட்டலாக 35 டெஸ்ட்டுக்கு 3000 rupees சார்ஜ் பண்ணுறோம். அந்த 3000 rupees நீங்கள் அனுப்ப வேண்டிய மெத்தட் அப்படிங்கிறது எய்தர் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், இதில் எதில் வேணாலும் நீங்கள் அனுப்பலாம். ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் மொபைல் ஃபோன்லையும் எழுதிக்கலாம், இல்லை வீட்டில் லேப்டாப் இருக்குது, இல்லைன்னா டேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட எழுதிக்கலாம். இதை பற்றின மேலும் விவரம் தேவைப்படுறவங்க என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின முழு விவரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.